ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்க காமர்ஸில் 4th லெசன். இந்த பாடம் வந்து நம்ம புக்கில் இருந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷனாக பார்த்துட்டு இருக்கோம். இது ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புக்கில் கவனிங்க. புக்கு நீங்கள் ஏற்கனவே பிடிஎஃப் அனுப்பியிருந்தேன். நீங்கள் புக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, அல்லது சீனியர்ஸ் யார்ட்டையாவது புக்கு கிடைச்சதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. புத்தகத்தை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் குறிச்சிக்க முடியும். புத்தகத்தில் இருக்கிற புத்தக செஷன் முடிச்சுட்டு கொஸ்டின் ஆன்சர் செஷன் நம்ம வழக்கம் போல பார்த்துருவோம். ரைட், இப்போ 4th லெசன் கவனிங்க. இன்ட்ரோடக்ஷன் டு ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நிறைய நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் நிறைய அதை பற்றி படிக்க போகிறீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக அதில் படிக்கணும். ஃபர்ஸ்ட்டு அதை பற்றின இன்ட்ரோடக்ஷன், அதோடைய மீனிங் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், பேஜ் நம்பர் 24. பேஜ் நம்பர் 24 எடுத்துக்கோங்க. மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். எ மார்க்கெட் wherein financial instruments such as financial claims, assets and securities are traded is known as financial market. அப்படியே பிராக்கெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட் இஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். அப்போ ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்னன்னா இட்ஸ் அ மார்க்கெட் wherein financial instruments, பாருங்க ஃபினான்ஸ், இது ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின். ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்றது என்னது? ஃபினான்ஷியல் கிளைம்ஸ், அசெட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ். ஃபினான்ஷியல் கிளைம்ஸ் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா நம்மளுடைய ரெக்வஸ்ட், அதாவது நம்மளுடைய அப்ளிகேஷன் கொடுத்து நம்ம கேட்குற பணம். இப்போ நமக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய கேபிட்டல் தேவைப்படுது, பேங்க்ல போய் லோன் அப்ரோச் பண்ணுறோம். அந்த அப்ரோச் பண்ணி கிளைம் பண்ணி கேட்டு வாங்குறோம் இல்லையா, அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஜென்ரலாக ஃபினான்ஷியல் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நமக்கு வர வேண்டிய பணம், அதாவது பிஎஃப், ப்ராவிடென்ட் ஃபண்டு, இன்சூரன்ஸ், மெச்சூரிட்டியான இன்சூரன்ஸ், அந்த மாதிரி நமக்காக நம்ம பேரில் இருந்து நமக்கு வர வேண்டிய பணம், மெச்சூரிட்டியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டெபாசிட்ஸ், அந்த மாதிரி ஜென்ரலாக இதுக்கெல்லாம் பொதுவான ஒரு வேர்டு வந்து கிளைம்ஸ் அப்படிங்கிறது. அப்புறம் அசெட்ஸ், அப்புறம் செக்யூரிட்டிஸ். செக்யூரிட்டிஸ்னா டிபெஞ்சர்ஸ், இந்த மாதிரி பாண்ட், இந்த மாதிரி பத்திரங்கள், அதுதான் நம்ம securities அப்படின்னு சொல்லுவோம். ரைட். In another words, financial markets may be channels through which flow loanable funds directed from a supplier who has an excess of assets toward a demander who experiences a deficit of funds. இவங்க இதை டெஃபினிஷன் மாதிரி ரொம்ப சொல்லியிருக்காங்க. நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுன்றது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மீடியேட்டர். பணம் தேவைப்படுறவங்க, ஏன்னா யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கும் பணம் சர்ப்ளஸாக வச்சிருக்கிறவங்க, கிரெடிட்டார்ஸ், பணம் சப்ளை பண்ணுறவங்க, மணி லெண்டர், கிரெடிட்டார்ஸ், பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அவங்ககிட்ட சர்ப்ளஸ் மணி இருக்கும். அவங்களுடைய பிஸ்னஸ் என்ன, இந்த பணத்தை வெளியில் கடன் கொடுத்து ரொட்டேட் பண்ணுறது தான். இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மீடியேட்டராக ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ யார் சொல்கிறா, பிரிங்ஹாம் அப்படிங்கிறவர் ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. த பிளேஸ் where people and organizations wanting to borrow money are brought together with those having surplus funds is called financial market. ரொம்ப கிளியர் டெஃபினிஷன். இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது கேட்பாங்க, டிஃபைன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் டெஃபினிஷன் தான் எழுதணும். ரைட். த பிளேஸ் வேர் பீப்புள் அண்ட் ஆர்கனைசேஷன், அது மக்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும், அவங்க கடன் வாங்குறதுக்கு அல்லது பணத்தை சேகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ற இடம், அது ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, the financial market, unlike the other markets, is more of an intangible concept and basically refers to a marketplace where buyers and sellers usually participate. இது நமக்கு தெரியும். market is a place where buyers and sellers are participate அப்படிங்கிறது தெரியும். இது மாதிரி இங்கே ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸான பாண்ட்ஸ், ஈக்விட்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய இடம், அது வந்து நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். Financial market is a market for creation and exchange of financial assets from household savers to business firms or financial institutions as in the following picture. ஒரு சின்ன படம் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, வீட்டில் இப்போ ஒரு வீடு இருக்கு, ஹவுஸ் ஹோல்டு, எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க. அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க, செலவு போக மிச்சத்தை சேவ் பண்ணுறாங்க. எப்படி சேவ் பண்ணுவாங்க? பேங்க்கில் கொண்டு போய் போடுவாங்க. அந்த பேங்கர் அந்த பணத்தை வாங்கி சும்மா அப்படியே பேங்க்கில் லாக்கர்லேயே வச்சுருப்பாரா? அவர் என்ன செய்வார், அந்த நீங்கள் பேங்க்கில், பொதுமக்கள் பேங்க்கில் போட்ட பணத்தை பேங்க்காரங்க கம்பெனிகளுக்கு லோன் கொடுப்பாங்க. கம்பெனிகளிலிருந்து பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்.
பணம் பேங்க்ல இருந்து கம்பெனிக்கு போகும், கம்பெனி அதை வச்சு உற்பத்தி பண்ணும், உற்பத்தி பண்ணி அந்த பொருளை பொதுமக்கள்கிட்ட விற்கும், பொதுமக்கள் அதை வாங்குற மூலமா கம்பெனிக்கு பணம் கிடைக்கும். அந்த மாதிரி இது ஒரு சர்க்கிள். ஏன்னா இது நம்ம எக்கனாமிக்ஸ்ல இந்த டீட்டெயிலாக படிச்சிருப்போம். டூ ஃப்ளோ இன்கம், 3 ஃப்ளோ சார்ட் இதெல்லாம் படிப்போம். ரைட், இது ஒரு பிக்சர் இதில் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸ்கோப் ஆஃப் இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட். இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். The financial market provides financial assistance to individuals, agricultural sectors, industrial sectors, service sectors, financial institutions like banks, insurance sectors, provident funds and the government as a whole. இதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்கோப். இந்தியாவில் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு உரிய ஸ்கோப் இதுதான். ஏன்னா இவங்களை பூரா இது ஃபினான்ஷியல் மார்க்கெட் கவர் பண்ணுது. ஏன்னா ஃபார்மர்ஸ்க்கு, அதாவது அக்ரிகல்ச்சரலிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு, சர்வீஸ் செக்டாருக்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எல்லாருக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதோடைய டைப்ஸ் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பாருங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன் டிஃபரெண்ட் வேஸ். தே ஆர் as follows. எப்படி டிஃபரெண்ட் வேல நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை கிளாசிஃபை பண்ண முடியும் ஆன் த பேசிஸ் ஆஃப் டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம். அதாவது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம், என்ன டைப்ல கிளைம் இருக்கு அப்படிங்கிறதுல. டெப்ட் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இஸ் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபார் ட்ரேடிங் இன் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆர் செக்யூரிட்டிஸ், கார்பரேட் டிபெஞ்சர்ஸ் ஆர் பாண்ட்ஸ். தீஸ் ஆர் ஆல் கால்டு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்புறம் ஈக்விட்டி மார்க்கெட் இஸ் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபார் ட்ரேடிங் இன் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். கம்பெனிஸோட ஈக்விட்டி ஷேர்ஸ் நமக்கு தெரியும். கம்பெனிக்காரங்க இஷ்யூ பண்ற ஷேர்ஸை டீல் பண்ணக்கூடிய மார்க்கெட், அது ஈக்விட்டி மார்க்கெட்னு பேரு. அந்த பேசிஸ் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம், அந்த டேட்டு, மெச்சூரிட்டி டேட். இப்போ நம்ம ஒரு டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம், அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி டேட் இருக்கும். அந்த டேட்டை பேஸ் பண்ணி என்ன மாதிரியா பிரிக்கிறாங்க. மணி மார்க்கெட் எப்படி இருக்கும்? மணி மார்க்கெட் ரொம்ப ஒரு கரண்டா இருக்கிறது. இஸ் த மார்க்கெட் ஃபார் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கிளைம். மணி மார்க்கெட்ன்றது ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு உள்ளது, குறுகிய காலத்துக்கான ஒரு சந்தை. அதை தான் மணி மார்க்கெட்னு சொல்லுவோம். அங்கே என்ன இருக்கும்? யூஸ்வலி 1 இயர் ஆர் லெஸ், ஒரு வருடமோ அல்லது ஒரு வருடத்துக்கு கீழே இருக்கு. ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் பேங்க்ல, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டெபாசிட் போட்டிருக்கோம், 1 மாசத்துக்கு ஒரு டெபாசிட் போட்டிருக்கோம், அல்லது கவர்மெண்ட்ல ஒரு பாண்ட் வாங்கியிருக்கோம், ட்ரெஷரி பில் வாங்கியிருக்கோம், 1 மாசம் பில்லு, 90 நாள் பில்லு. இதெல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக படிக்க போறோம். அப்போ அந்த மாதிரி வெரி ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் டீல் பண்ற இடம் மணி மார்க்கெட். அடுத்து இது ஒரு டீசர் மாதிரி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. பின்னாடி இதே தனியாக நமக்கு பாடமாகவே இருக்கு. பாருங்க. செகண்ட் பாயிண்ட் கேபிட்டல் மார்க்கெட் இஸ் த மார்க்கெட் ஃபார் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல். லாங் டேர்ம்ன்றது ஃபார் மோர் தென் 1 இயர். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், இதெல்லாம் லாங் டேர்ம் கேபிட்டல் மார்க்கெட். அதில் டீல் பண்றது. ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம், ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம் பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரி மார்க்கெட்ன்றது ஃப்ரெஷ் மார்க்கெட். ஒரு கம்பெனி அதாவது புதுசா கேபிட்டல் ரைஸ் பண்றதுக்கு ஷேர் இஷ்யூ பண்றாங்க. ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது கம்பெனி டு பப்ளிக் டைரக்டா 1-to-1 அந்த மாதிரி இஷ்யூ பண்றது, ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ பண்றது பிரைமரி மார்க்கெட் அப்படி சொல்லுவோம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி இருக்கு. இப்ப ஜியோ இருக்கு. ஜியோ ஷேர்ஸ் ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியாச்சு. இப்ப ஜியோ ஷேர் ஒருத்தர் வச்சிருக்காரு, அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் வாங்குறாரு. ஏன்னு ஒருத்தர் வச்சிருக்காரு, அந்த ஏட்ட இருந்து இன்னொருத்தர் பணம் கொடுத்து வாங்குறாரு. அந்த மாதிரி ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கிற ஷேரை சேல்ஸ் பண்ற மார்க்கெட், அதுக்கு பேரு செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் இஸ் த மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ் தட் ஆர் ஆல்ரெடி இஷ்யூட். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் த செகண்டரி மார்க்கெட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது செகண்டரி மார்க்கெட்ல வரக்கூடியது. பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது முதலா இஷ்யூ பண்றது, கம்பெனில இருந்து பப்ளிக்கு டைரக்டா இஷ்யூ பண்றது பிரைமரி மார்க்கெட். ஆன் த பேசிஸ் ஆஃப் டைமிங் ஆஃப் டெலிவரி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம். கேஷ் ஆர் ஸ்பாட் மார்க்கெட். அதாவது ஒரு செக்யூரிட்டி வாங்குறோம், ஒரு ஷேர் வாங்குறோம். அப்ப இமிடியேட்டா கேஷை ஆன் தி ஸ்பாட்ல கொடுத்து வாங்கினோம்னா அது ஸ்பாட் மார்க்கெட், கேஷ் மார்க்கெட். இன்னொன்னு ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர் மார்க்கெட். அது டைட்டில்லேயே அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. ஃபியூச்சர் மார்க்கெட் இப்போ என்ன பண்றோம்னா ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வைக்கிறோம். எங்களுக்கு 3 months கழிச்சு இந்த மாதிரியான ப்ராடக்ட் வேணும், இந்த மாதிரியான செக்யூரிட்டிஸ் வேணும், இந்த மாதிரியான ஷேர்ஸ் வேணும், அதுக்கு நான் இவ்வளவு அமௌண்ட் டோக்கன் அட்வான்ஸா
கொடுக்குறேன் அப்படின்னு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி வைக்கிறது அது ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரும் இதுல ஒரு காரணியா ஒரு ஃபேக்டரா வருது. எப்படி? எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட் இஸ் a centralized organization like a stock exchange with standardized procedures. வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டாண்டர்டா சில ப்ரொசீஜர்ஸ் வச்சிருப்பாங்க. உதாரணமா ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலமா தான் ஷேர்ஸ் வாங்க முடியும். பப்ளிக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் டைரக்டா ஷேர் வாங்க முடியாது. ஏன்னா அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் புரோக்கர் மூலமாக தான் அதை போய் வாங்க முடியும். அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க. அடுத்தது ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். இது ஒரு புது மாடல், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் இஸ் அ டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் அவுட் சைடு த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வெளியில வித் கஸ்டமைஸ்டு ப்ரொசீஜர்ஸ். தி above classification is not rigid. One market may come under more than one கேட்டகரி அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அடுத்தது ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஃபினான்ஷியல் மார்க்கெட் அதோடைய ரோல் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. சேவிங்ஸ் மொபிலைசேஷன். முதல்ல என்ன பண்ணுது, ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து சேவிங்ஸ் வந்து மொபிலைஸ் பண்ணுது, சேவிங்ஸ் ஹேபிட்டை வந்து என்கரேஜ் பண்ணுது. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது மாதிரி தான். நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸஸ் மணி, இப்போ சேலரி வாங்குறோம் அல்லது பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம், அதில் இருக்க வீட்டு செலவுக்கு போக, எக்ஸ்பென்சஸ் போக பேலன்ஸ் உள்ள மணியை வந்து நம்ம சேவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அந்த சேவிங்ஸ், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இது என்கரேஜ் பண்ணுது. நேஷனல் க்ரோத்துக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டரா இருக்கு. அடுத்தது என்டர்பிரனர்ஷிப் க்ரோத். எல்லாரும், அதாவது நிறைய இந்த மாதிரி லோன் பேங்க் மூலமா, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மூலமா நிறைய லோன் சஃபிஷியண்டா கிடைக்கிறதுனால நிறைய புதுசா நிறைய பிசினஸ் பீப்புள், என்டர்பிரனர்ஸ் நிறைய பேர் கிரியேட் ஆவாங்க. அப்ப அந்த என்டர்பிரனர்ஷிப் அப்படிங்கிற அந்த தொழில் சார்ந்த தொழில் வல்லுநர்கள் அதிகரிக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஒரு ஃபேக்டரா அமையுது. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அதே மாதிரி தான். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கும் நிறைய புதிய இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கு. அப்புறம் பாருங்க, முக்கியமான கொஸ்டின், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்கு? ஃபர்ஸ்ட் இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன். ரொம்ப இதை வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு பணம் தேவைப்படுறவருக்கும் பணம் சர்ப்ளஸா வச்சிருக்கிறவருக்கும் நடுவில் ஆக்ட் பண்றது தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட். எப்படி பண்ணுது? ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்சஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. தேவை சர்ப்ளஸா இருக்கிறவர்கிட்ட இருந்து தேவைப்படுறவங்களுக்கு டிமாண்டட் பர்சன்ட் இருந்து அவங்க என்ன பண்ணுது, பாரோயர்ஸ்க்கு அதை மாற்றி கொடுக்குது. அதான் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபெசிலிட்டேட் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரியல் எக்கனாமிக் ரிசோர்ஸ் ஃப்ரம் லெண்டர்ஸ் டு அல்டிமேட் பாரோயர்ஸ். லெண்டர்கிட்ட இருந்து கடன் கொடுக்கறவங்க இருந்து கடன் வாங்குறவங்களுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. என்ஹான்சிங் இன்கம். இதன் மூலமா வருமானத்துக்கு வழி செய்யுது. பாருங்க, கடன் கொடுக்கறவருக்கு என்ன வருமானம் கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பணம் வாங்கினவர், கடன் வாங்கினவருக்கு என்ன கிடைக்கும்? கடன் வாங்கினவர் அதை வாங்கி வச்சு சும்மா வச்சு அழகு பார்த்துட்டு இருப்பாரா? கடன் வாங்கின அந்த பணத்தை வச்சு தொழில் பண்ணுவாரு. தொழில் பண்ணும்போது அவருக்கு லாபம் கிடைக்கும். அதான் என்ஹான்சிங் இன்கம். தென் ப்ரொடக்டிவ் யூசேஜ். பணத்தை சும்மாவே வச்சிருந்தோம்னா அது பிரயோஜனமே இருக்காது. உங்களுக்கு தெரியும், எக்கனாமிக்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரொடக்டிவ் யூசேஜ், அதை பிரயோஜனமா பயன்படுத்துறதுக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஒரு ஃபேக்டரா அமையுது. கேபிட்டல் ஃபார்மேஷன். மூலதனம், முதலீடுகள் நிறைய கிரியேட் ஆகிறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஒரு காரணி ஆகுது. அப்புறம் பிரைஸ் டிட்டர்மினேஷன். பாருங்களேன், பிரைஸ் வந்து எப்படி டிட்டர்மின் பண்ண முடியும்? டிமாண்ட் அண்ட் அதோடைய சப்ளை, இதை வச்சுதான் நம்ம பிரைஸை ஜென்ரலா டிட்டர்மைன் பண்ணுவோம். இங்க என்ன சொல்றாங்க? ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அலோவ் ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த பிரைஸ் ஆஃப் த ட்ரேடட் ஃபினான்ஷியல் அசெட் த்ரூ த இன்டராக்ஷன் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். அப்ப ஒரு ஃபினான்ஷியல் அசெட்ஸை விற்கும் போது, ஷேர்ஸை விற்கும் போது, பெரிய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ் அதெல்லாம் விற்கும் போது வாங்குறவரும் பையரும் செல்லரும் மீட் பண்ணி அவங்க பேசி பிரைஸை டிட்டர்மைன் பண்றதுக்கு இது அந்த மார்க்கெட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. சேல் மெக்கானிசம் என்ன சொல்றோம்? ஃபினான்ஷியல் மார்க்கெட் ப்ரொவைட்ஸ் a mechanism for selling of financial assets by an investor so as to offer the benefits of marketability and liquidity of such assets. அப்ப எளிதா ஒரு சொத்தை, ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல ஒரு ஃபினான்ஷியல் அசட்டை, அதாவது ஒரு ஷேர்ஸையோ டிபெஞ்சர்ஸையோ கவர்மெண்ட் பாண்ட்ஸையோ விற்கிறதுக்கு வழிவகை செய்து சேல் மெக்கானிசம்ன்றது அதை எளிமையாக்குது. பாருங்க, இன்ஃபர்மேஷன், ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் சம்பந்தமா
எங்கெல்லாம் borrowers இருக்காங்க, கடன் தேவைப்படுறவங்க எங்கெல்லாம் இருக்காங்க, கடன் கொடுக்குறவங்க எங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுது. இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். இது ஒரு முக்கியமான கேள்வி. இதில் பாயிண்டா நம்பர் போட்டு எழுத தெரியணும். ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ், இதோடைய ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் எப்படிலாம் என்ன மாதிரியான ப்ரொவைடிங் த borrowers வித் ஃபண்ட்ஸ் so as to enable them to carry out their investment plans. இது ஒரு ஃபங்க்ஷன். ரெண்டாவது, providing the lenders with earning assets so as to enable them to earn wealth by deploying the assets in productive ventures. அதாவது பணத்தை வளர்க்கறதுக்கு, பணத்தை டெவலப் பண்றதுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது அதோடைய ஃபங்க்ஷன் பணத்தை டெவலப் பண்ற மாதிரி, அசட்டை ஃபர்தரா இன்க்ரீஸ் பண்ற மாதிரி, கடன் கொடுத்தவங்க அதை வச்சு வட்டியை வச்சு அதை அதிகப்படுத்துவாங்க சொத்தை. அது மாதிரி கடன் வாங்கினவங்க அந்த கடனை வச்சு வியாபாரம் செஞ்சு சொத்துக்களை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மூணாவது, ப்ரொவைடிங் லிக்விடிட்டி இன் த மார்க்கெட் so as to facilitate ட்ரேடிங் ஆஃப் ஃபண்ட்ஸ். லிக்விடிட்டிங்கிறது என்னது? ஒரு சொத்தை எளிதாக பணமாக்குறது, அதுதான் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். சொத்து இருக்கு, இந்த சொத்து நம்ம கிட்ட ஒரு ஷேர்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ராம்கோ சிமெண்ட் ஷேர் 100 ஷேர் வச்சிருக்கீங்க. அந்த ஷேரை பணமாக மாற்றணும். எப்படி பணமாக மாற்ற முடியும்? ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலமாக தான், அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலமாக விற்கிறது மூலமாக தான் நீங்கள் பணமாக மாற்ற முடியும். அடுத்தது பேஜ் நம்பர் 27ல் ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நியூ இஷ்யூ மார்க்கெட் NIM வெர்சஸ் செகண்டரி மார்க்கெட். நியூ இஷ்யூ மார்க்கெட்டுக்கும் செகண்டரி மார்க்கெட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸு ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி இது. இந்த கேள்வி அடிக்கடி கவர்மெண்ட் கொஸ்டின்ல கேட்கிற கேள்வி இது. நியூ டிஃபரன்ஸ் பிட்வீன் த நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். நியூ இஷ்யூ மார்க்கெட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த டீட்டெயிலா நம்ம பின்னாடி பாடங்கள்ல இருக்கு. இதுல இங்க இருக்கிற இந்த டேபிள், இந்த டிஃபரன்ஸை ஒரு தடவை நல்லா வாசிச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ், இது ஒரு முக்கிய கேள்வி. ஃபினான்ஷியல் அசெட்ஸை கிளாசிஃபை பண்றோம் எப்படின்னா, மார்க்கெட்டபிள் அசெட்ஸ், நான் மார்க்கெட்டபிள் அசெட்ஸ் அப்படின்னு 2 டைப்பா பண்ணுவோம். இதுல ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. மார்க்கெட்டபிள் அசெட் அப்படின்னா, மார்க்கெட்டபிள் அசெட்ஸ் ஆர் தோஸ் which can be easily transferred from one person to another without much hindrance. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க 3 வரியும். மார்க்கெட்டபிள் அசெட்ஸ் ஆர் தோஸ் which can be easily transferred from one person to another without much hindrance. ரொம்ப சிரமம் இல்லாம ஈஸியா ஒரு சொத்தை, ஒரு ஃபினான்சியல் அசெட்டை ஈஸியா மார்க்கெட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு பேரு மார்க்கெட்டபிள் அசெட். எக்ஸாம்பிள், ஷேர்ஸ் ஆஃப் லிஸ்டட் கம்பெனிஸ். நல்ல பெரிய பெரிய லிஸ்டட் கம்பெனிஸ், ஷேர் மார்க்கெட்ல செக்யூரிட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பேர் பதிவு செய்த நிறுவனங்களுடைய ஷேர்ஸ் அது ஈஸியா விற்கலாம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், இதெல்லாம் மிக எளிமையா மார்க்கெட்ல விற்க முடியும், எளிமையா பணமாக்க முடியும். இதெல்லாம் மார்க்கெட்டபிள் அசெட்ஸ்னு பேரு. இதை 2 மார்க்ல கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டின் மார்க்கம் பாருங்க. அடுத்தது நான் மார்க்கெட்டபிள் அசெட், இதுவும் கேட்கலாம். ரெண்டும் இதுல எதர் மார்க்கெட்டபிள் ஆர் நான் மார்க்கெட்டபிள், ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன் அதர் ஹேண்ட், இஃப் த அசெட்ஸ் cannot be transferred easily, ரொம்ப ஈஸியா எந்த அசெட் எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ண முடியாதோ, they come under this category. Example, bank deposits, provident funds, பென்ஷன் ஃபண்ட்ஸ், நேஷனல் சேவிங் சர்டிபிகேட்ஸ், இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எக்ஸெட்ரா. இதெல்லாம் ஒருத்தர் பேர்ல இருந்து இன்னொருத்தர் பேருக்கு மாற்றி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதை க்ளோஸ் பண்ணி எடுத்து தான் மாற்ற முடியும், அப்படியே மாற்ற முடியாது. ஏன்னா இப்போ ஷேர் வாங்கி வச்சிருக்கோம், அது மார்க்கெட்டபிள் அசெட். ஷேர் நம்ம பேர்ல ஷேர் இருக்கு, ராம்கோ சிமெண்ட் ஷேர் இருக்கு, ஜியோ ஷேர் இருக்கு. நம்ம 1000 ஷேர் வச்சிருக்கோம். இந்த 1000 ஷேர் எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது, நான் இன்னொருத்தருக்கு ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், இதாங்க சார் சொல்லிட்டு அவருக்கு வித்துட்டு பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம். இது மார்க்கெட்டபிள் அசெட். ஆனா நான் பேங்க்ல ஸ்டேட் பேங்க்ல ஒரு 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உங்க பேருக்கு மாத்தணும் அப்படின்னா அவ்வளவு ஈஸியா டெபாசிட் எல்லாம் மாற்ற முடியாது. அந்த அக்கௌண்ட்டையே க்ளோஸ் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி தான் பண்ண முடியுமே தவிர, டெபாசிட் போய் பேங்க்ல இருக்கிற டெபாசிட் இன்னொருத்தர் பேருக்கு மாத்திக்கோங்க அப்படிலாம் மாற்ற முடியாது. அதான் இது நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட்னு சொல்றது, NSC அப்படின்னு சொல்லுவோம். பென்ஷன், ஒருத்தருடைய பென்ஷன் பணத்தை போய் இன்னொருத்தருக்கு மாத்திக்கலாமா? ராமசாமியோட பென்ஷனை குப்புசாமிக்கு மாத்திக்கோங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ப்ராவிடென்ட் ஃபண்ட் அது மாதிரி தான். இதெல்லாம் நான் மார்க்கெட்டபிள் அசெட்ஸ். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த 4th லெசனை நல்லா கிளியரா புக்கை வச்சு ஒரு தடவை படி. ஏன்னா இது ஒரு டீசர் மாதிரி தான். இதை பத்தி டீட்டெயிலா இன்னும் நமக்கு பாடங்கள் இருக்கு. இதுல வெரி ஷார்ட் ஆன்சர் 5 கொஸ்டின் இருக்கு, ஷார்ட் ஆன்சர்ல 4 கொஸ்டின் இருக்கு, லாங் ஆன்சர்ல 5 கொஸ்டின் இருக்கு. இதை நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன் PDF உங்களுக்கு PDF அனுப்பிட்டு கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்ப்போம். சரியா? இப்போ புக்கில் நமக்கு 4th லெசன் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ.